அஜித் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா. ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய டைம் வெயிட் பண்ணிட்டேன். கொஞ்சமாச்சும் வீட்டில் பேசுறா. இல்லை நான் அதான் பேசணும் தான், பட் உனக்கு புரியுதா இல்லையா? நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுடா. நான் ரொம்ப லக்கி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா ப்ளீஸ். நான் உடனே எங்கள் அம்மா கிட்ட பேசி நான் உடனே பெர்மிஷன் வாங்குறேன். லவ் யூ. லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்ல பார்த்துட்டு இருப்பேன். இதான் நல்ல நாள் தோணுச்சு. அதான் ஐ லவ் யூ. லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். இல்லை ஆக்சுவலாக லவ்லாம் வேண்டாம். உங்களை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நம்ம கொஞ்சம் பழகி பார்க்கலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னன்னா நம்ம லவ் அப்படின்னு இல்லை, நம்ம கொஞ்சம் பழகலாம். எடுத்தோன்னே எப்படிடா லவ் பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் பழகலாம்டா, பழகி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பேசிக்கலாம். லவ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, புரியுதா உங்களுக்கு? அஜித், புதன்கிழமை நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம்டா. சரியா வந்துரு. கிரஃப்லோ, செம்மொழி பொங்கல் வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலாமா? சரி ஓகேடா. அஜய் கேக்குதா? பீச்ல மீட் பண்ணலாம்டா சனிக்கிழமை. பிரசன்னா, அப்பா அம்மா யாரும் வீட்டில் இல்லடா. ஆனால் நமக்கு அஜித் தான் கரெக்டாக வருவான்ல. நம்ம அவனை தான் உண்மையாக லவ் பண்ணணும். அவன் தான் நம்ம கரெக்டாக வருவான். ஆனால் பிரசனாவையும் பிடிச்சிருக்கு, கிரஃப்லோவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அஜயும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஆண்டவா, ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு ஏன் இப்படி எல்லாருமே பிடிக்குது? எனக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்க விட. ஹலோ, எங்கம்மா இருக்கா? அப்பா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன்ப்பா. பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. சரிம்மா, இது சிங்கப்பூர்லேருந்து ஒரு அலையன்ஸ் ஒன்று வந்திருக்கு உனக்கு. சரிப்பா. மாதம் எப்படி ஒரு 3-4 லட்சம் சம்பாதிப்பாருமா? 3 லட்சம்னா ஓகே தான்ப்பா. அப்போ எனக்கு ஓகேப்பா. ஒரு சின்னதாக ஒரு நகை வெட்டுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு உடனே நான் அங்கே நேரில் வந்து பார்க்குறேன். சரி சீக்கிரம் மாமா, மழையில் நினையா மாமா. ஓகேப்பா. ஹாய். இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் அஜித், ஏன்டா சட்டை சுருங்கி இருக்கு? சுருங்கிருக்கா? இல்லை, அயன் பண்ணி தான் போட்டு வந்துருக்கு. ஒரு அயன் பண்ணி டீசெண்டாக படுக்க தெரியாதா? ஐயோ, இந்த இடம் வந்து பேக் மட்டும் இல்லை. இப்போ உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க? இப்படி சட்டை சுருக்கமாக போட்டு வந்தா நாளைக்கு பார்க்குறவன் என்ன நினைப்பான்? மற்றவன் பார்க்க பற்றி நம்ம சுத்தமா எனக்கு வந்து செட்டே ஆகாதுங்கிற. பிரேக்கப், சத்தியமா தயவு செஞ்சு பிரேக்கப். எப்போதுமே லோயர்ல தான் நீ வர. இல்ல உனக்கு பேண்ட் காசு இருக்கா இல்லையா உங்ககிட்ட? லோயர்ல இருந்தா எனக்கு பிடிக்க முடியாது. நான் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா கூட அப்புறம் தான் நான் போவேன். எப்பவுமே லோயர், மஞ்சள் லோயர், சிவப்பு லோயர், பச்சை லோயர், இதே லோயர், லோயர் லோயர் லோயர். பிரேக்கப். சொன்னா எனக்கு உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி கொஞ்சம் பேசி காட்டு. உனக்காக நினைச்சேன் பேசுறேன். என் கண்ணு வேணும்னு கேட்டு உனக்கு வராதா? ஒரு வயசு வராதா? இல்லம்மா, நல்லா மெமிக்ரி இல்லைன்னா எப்படி? இல்ல இப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 350 வாய்ஸ் ஆச்சும் பேசணும்னு நான் நினைச்சேன். உனக்கு ஓ வாய்ஸே ஒழுங்கா வர மாட்டேது. நான் ஒண்ணி வச்சு நான் என்ன பண்றது? சாரி, பிரேக்கப். கிரஃப், நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு லாரி வந்தா நீ எதை அமுக்குவ? பிரேக் அமுக்குவேன். அப்ப பின்னாடி உட்காந்துருக்கேன் நானு. நீ அப்பாவ? அப்ப பிரேக்கப். பிரேக்கப்பா? பிரேக்கப் இல்லையே. சேட்டா, நீ என்ன சொல்லி இருக்கணும்? லாரி கீழே பூந்து போவதுன்னு சொல்லி இருக்கணும். எதுக்கு பிரேக்கப்னு சொல்ற? சொல்லலவா? ட்ரெஸ் அயன் பண்ணிட்டமா? நான் பேண்ட் வாங்கிட்டேன். ஆடியோ 4 பேண்ட் வாங்கிட்டேன். பைக்கே ஓட்டலாமா ப்ளீஸ்? மா கார் ஐண்டமா சொல்றது கேளு. நீ முடியா நானு இந்த உலகமே எனக்கு பிடிக்கல. தம்பி, 2000ல பிறந்தவனே, ஏன்டா இப்படி அழுவுற? நீ அழுவுற சத்தம் பாரு, தெரு முக்கு வரைக்கும் கேக்குது. என்ன இல்லண்ணே, ஒரு 4 டேஸா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தால, பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி விடு. அவன் ஹத்த பையன் தானே காரணம். இடையில புத்தடிட்டு போயிட்டானு. என்னால முடியல. இதுல இருந்து வெளியிலே வர முடியல. நிறுத்துறா. ஏன் லவ் பத்தி தெரியுமா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் பண்ணிட்டு இருக்கடா. இப்போ எனக்கு என்ன வயசு? விட்டுட்டு போயிட்டா. எனக்கு இருக்கிற வழியோட உனக்கு வழி? உசுர உருவி எடுக்குதே மனசு கடந்து கல்லறையால. கும்பராசி, சனியின் ராசிநாதன் நீங்கள் என்பதால். என்ன தம்பி இவ்வளவு குஷியா இருக்க? நேத்து அழுதுட்டு போனேன். அதெல்லாம் எப்படி பிரேக்கப் ஆகும்னு தெரியும். அதான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சைட்ல சாலினி ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். காலைல ஐ லவ் சொல்லிட்டேன், நானும் லவ் சொல்லிட்டேன். டேய் நம்பாதடா. ஒரே நாள்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா சம்திங் ஏதோ. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் கிடைச்சிச்சு, அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. வேற எதுவுமே கிடைக்கல. அந்த கான்ல என்கிட்ட சொல்றீங்க அப்படி இல்லடா. லவ் பத்தினா உங்களுக்கு தெரியாதுண்ணே. காதல் வந்தாலே கால் ரெண்டும் கால் ரொம்ப ஆடுறடா. என்னடா அது முதல் சீன்ல பார்த்த மாதிரி நிக்கிற? என்னாச்சு? அந்த பிரேக்கப் ஆனதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நல்லா ஒன்று கேட்டுக்கோ. நீ இந்த முதல் காதலே நினைச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உனக்கு தான் இன்னொரு பொண்ணு செட் ஆயிடுச்சுல, அந்த பொண்ணு கூட லைஃப் வந்து அழகா என்ஜாய் பண்ற வழியை பாரு. தேவையில்லாத பழசெல்லாம் போட்டு கிளறினா உன் வாழ்க்கை நிறைய. அந்த காதல் இல்லைண்ணே, நேத்தி ஒன்று ஓகே ஆச்சுன்னு சொன்னால அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு.
பொண்ணுங்களே அப்படிதானே. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலடா. ஏடா சட்டையை மாத்துற மாதிரி நேத்து ஒரு பொண்ணுன்ற இன்னைக்கு ஒரு பொண்ணுன்ற. கீர்த்திகா ரொம்ப நாள் கூட்டிட்டு இருந்தேன், பார்க்குற ஒரு நிமிஷம். ஹேய் 2K kids, ஏடா இப்படி இருக்கீங்க? நான்லாம் ஒரு பொண்ணை 4 வருஷம் லவ் பண்ணேன்டா. நீங்க என்ன வாரத்துக்கு ஒரு பொண்ணை மாத்திட்டு இருக்கீங்க? இது லவ்வா இல்ல என்ன? மாப்பிள்ள உன் ஃபோன் தான், ஒரு ஃபோன் பண்ணி தரேன். ஏய் யார் மாப்பிள்ள இது ஃபோட்டோல செம பீஸா இருக்கு? ஏய் அது என் அக்காடா. ஏய் ரொம்ப தப்பு, கேவலமான விஷயம். தெரியாதா? அக்கா நமக்கும் அக்கா. சரி சாரிடா. ஏய் அக்கா அண்ணன் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேடா. எந்த காலேஜ்? என் காலேஜ் தான். உன் காலேஜ் தானா? அக்காவுக்கு தம்பி துணையா இருக்கட்டும்னு ஒரே காலேஜ் சேர்த்துறாங்க போல. அது நல்ல விஷயம். காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட்? என் கிளாஸ் தான்டா. உன் கிளாஸா? ஆமாண்டா. ஃபெயில் இல்லடா, அது நல்லா படிக்கிற பிள்ளடா. உன் கிளாஸா? ஆமாண்டா. அக்கான்ற அப்புறம் எப்படி உன் கிளாஸ்? ஒருவேளை ட்வின்ஸோ? ட்வின்ஸ் எல்லாம் இல்ல. அப்போ பெரியப்பா பொண்ணா? இல்லடா. சித்தப்பா பொண்ணு? இல்லடா. தூரத்து பங்காளி பொண்ணு? அப்படி எல்லாம் இல்லடா. பக்கத்து வீட்டு பொண்ணா? அது இல்லடா. இப்ப யாரா? அது ஃப்ரெண்டு மாதிரி ஆனா அக்காடா. ஓ அக்கா மாதிரி. அக்கா மாதிரி. அக்காடா. அக்கா. ஆமா ஆனா ஃப்ரெண்ட். ஆமா. மாப்பிள்ள அந்த பொண்ணு இனிமே என் பொண்டாட்டி. அவன் சின்ன பையன், அவன் ஏதாச்சும் பேசிட்டு போவான். அவன் ஆள் மாதிரி அது ஏன் ஆள் மாதிரி? இப்படி சொல்லி எனக்கு இதெல்லாம் கேட்க முடியாது. நீ பண்றாய். அக்காக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாம சரி மச்சி ஃபோன் கொடுறா. ஓகேடா ஐடி எடுத்துக்கிட்டேன். ஏய் என்னடா எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இது ஒரு அக்கா ஃபீலிங்டா. ஏன்னா அந்த ஃபீலிங் எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மொய்யங்கடா. ஹலோ சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? வீட்டுல தான்டா. சரி மேட்ச் ஆட போறோம், வரியா என்ன? ஏய் சாரி மச்சான், தங்கச்சிக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா அதான் காஃபி வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம நாளைக்கு போவோமா? சரி ஓகேடா. சரி ஓகே. இன்னும் வரணும் இல்லையா? இல்ல அவன் தங்கச்சிக்கு தலைவலியா, காசு வச்சு கொடுத்துருக்கான். சரி நான் பாடு ஒரு கதை போட்டு. எங்கடா இருக்க? எங்க பாரு, உனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துறாங்க. இங்க பயங்கர கூட்டமா இருக்கு. மச்சான் தங்கச்சிக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துறா. அப்படியாடா? ஏய் இன்னொரு டிக்கெட் உங்களுக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, இன்னொரு டிக்கெட்லாம் இருக்காதுங்கண்ணே. ஒண்ணு 4 டிக்கெட் வச்சு அவன் வராது. அவன் தங்கச்சி சேர்த்து ஒரு ரெண்டு மட்டும் இன்னும் ஒண்ணு சரி மட்டும். ஓகே நீ பாரு. டேய் டிக்கெட் எடுத்துடா, லைன்ல நின்னுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச தூரத்துல போறோம். எங்கடா இருக்க? அஜிஜோ சாரிடா, தங்கச்சிக்கு லைட்டா வயிறு அப்செட்னா எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் படபடன்னு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன்டா. நீங்க போயிட்டு வாங்கடா. சாரிடா. ஏய் சீக்கிரம் போடா. எங்கடா அவன்? எங்க? அவன் தங்கச்சிக்கு வயிறு வலிக்குதான், அதனால நான் வர முடியாது. நீங்களே போகணும். மச்சி ஏய் எங்கடா? ஹலோ. சொல்லியா பிரச்சனா? உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? தீபனுக்கு அடிபட்டுச்சா? வண்டி எடுத்து ஹாஸ்பிட்டல் போவோம். ஏய் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களாடா? தங்கச்சி பசிக்குதுன்னா மேகி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன் கண்டிப்பா. ஓகேயா? மச்சான் நீ இருந்துங்க, அவனை பார்த்துட்டு பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டா தங்கச்சிக்கு பிடிக்கும். எங்கடா? ஏடா எப்ப பார்த்தாலும் தங்கச்சின்றியே. உனக்கு எத்தனை தங்கச்சி தான் முதல்ல காட்டுற முதல்ல? எனக்கு நிறைய தங்கச்சி இருக்காங்க மச்சான். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 2 தங்கச்சி, அப்புறம் விஸ்காம் படிக்கும்போது ஒரு 4 தங்கச்சி, இப்போ ஏடியா ஷூட் போயிருந்தேன், அங்கே ஒரு 2 தங்கச்சி, மேல் வீட்டில் 2, கீழ் வீட்டில் 2ன்னு எக்கச்சக்க தங்கச்சி மச்சான். ஏண்டா உனக்கு சொந்த தங்கச்சியே கிடையாது, இப்ப பாக்குற எல்லாருமே தங்கச்சின்றியே. உனக்கு என்னதான் ஆச்சு? எல்லாரும் தங்கச்சி தானே மச்சான். நமக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் மச்சான் என்னோட பாலிசி. உன்னை அந்த பேட்டை கொண்டு அடிச்சு கொண்டு போகலாம் தான் வந்தேன். ஆனா உன் நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. சரிடா அதெல்லாமே ஓகே. இப்ப கல்யாணமாவது எப்படி? தங்கச்சி போய் எப்படி மச்சான் கல்யாணம் பண்றது? அவங்களும் பெண் தானே. வானவில்லே வானவில்லே இதோ வந்துட்டேம்மா. நொடிகள் நகரும் இடைவெளி அதிலும் கூட உன்முகம். ஏங்க இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட டான்ஸ் ஆனது காரணம் அதுக்கு பேரு டான்ஸா? இல்லை, ஊட்டியில் விளையிற பீன்ஸு. அதாவது ஐ லவ் யூ. என்னங்க இது? நான் சொல்லவே வரல, அதுக்குள்ளாட்டி என் மனசுல இருக்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு தானே வருவீங்க. ஸோ அதனால தான் டேரெக்டாக சொல்லிடலாம். ஓ அப்படியா? இருந்தாலும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. இல்லை இப்போ தான் எல்லாமே ஃபாஸ்ட் தானே. அப்படியா? சரி ஓகேங்க. எனக்கு உங்கள் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உடனே இப்போலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்பர் தரேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ரெட் ஃப்ளாக். ஓகேங்களா? அப்படியா? ரெட் ஃப்ளாக்னா என்ன? ரெட் ஃப்ளாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தா நம்பருக்கு லவ் பண்ணலாம். அது என்னன்னா நான் உங்களுக்கு இந்த கண்டிஷனும் போட மாட்டேன்.
நீங்களும் அதே மாதிரி எந்த கண்டிஷனும் எனக்கு போடக்கூடாது. ஸோ நாங்கள் வெளியில் போனால் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஒரு அமௌண்ட் எதனா கேட்டு வாங்கிப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட எந்த அமௌண்ட்டும் கேட்கக்கூடாது. ஸோ நான் எங்கே போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், நான் எந்த பார்ட்டி பண்ணுறேன், எதையுமே நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. சப்போஸ் வந்து நம்ம 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு எந்த பேசணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் கூட பிஸியாக இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவேன். வந்து ஆன்லைனில் இருப்பேன், ஏன் ஆன்லைனில் இருக்க, ஏன் என்கிட்ட பேசலாம் அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ என்னோட ஃப்ரீடமாக நீங்கள் ஃபுல்லாக விட்டுருவோம். அதுதான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வியாக கேட்கணும். புரியுதுங்களா? இதுக்கு எதுங்க சிம்பிளா நீங்க இப்படியே சொல்லிருக்கீங்க. நான் புடிங்க 500 ரூபாய் வாங்க. ஹலோ, என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பின்ன நீ பண்றதுக்கு நான் இதான் பேரு. ஹலோ ஹலோ, இப்போ இதான் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதா? நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? நான் 1995 போனேன். நான் விசிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து 90s கிட்டா? ஓகே சார். மச்சி, அப்புறம் லிவிங் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் போரிங் தான்டா, கழட்டி விளாண்டுருக்கேன். அட விடு, அதுக்காட்டிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது, விட்டுரு. உண்டுரா. எந்தடா எந்த நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன சரி வேற யாரையா பார்க்கலாமா அப்படின்னு ஒரே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அண்ணன்டா. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, அப்படியே இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்த்துட்டு போலாமே, பேசிட்டு போலாமே. டீ சாப்பிட்டீங்களா? டேய் அதான் டீ சாப்பிடணும். கேக்குறீங்க உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், 4 டீ சொல்லிடுவேன். அப்புறம் என்ன ஆளுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? வயசாயிட்டு இருக்குல்ல. வா சாமி. ப்ரோ ப்ளீஸ் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இல்ல கல்யாணம், கல்யாணம் இப்ப என்ன கேட்டா எதுக்கு இப்ப காதை பொத்துறீங்க? நீ ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ண, அது வந்து எங்களுக்கு ஆகாது. அந்த வார்த்தையை நம்ம கேங்ல இனிமேல் பேசக்கூடாது. நாங்களாம் லிவிங்ல இருக்கிற கல்ச்சர், எங்க கல்ச்சருக்குள்ள உங்களால வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா வெளியே நில்லுங்க. அதான் லிவிங் என்னடா, வாழ்றதாடா. கல்யாணத்தை மட்டும் தாலி கட்டிட்டு வாழ்றதானே, அதானே லிவிங். மாப்பிள்ள தாலின்னு ஏதோ சொன்னாரு, இந்த மார்வாடி பண்டிகையில கையில கட்டுவாங்கல்ல கேர்ள்ஸ், அதானே? அது இல்லடா, ஒரு தாலி மீன்ஸ்னு கேக்குறோம்ல அது. ஓ அந்த தாலியா? ஐயோ அந்த தாலியா நீ சாப்பிடலாம். உங்களுக்குலாம் தாலினாலே என்னன்னு தெரியாதா? டேய் தாலினா அது இந்த பந்தல்லாம் போட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு தாலி கட்டி ஃபேமிலியா வாழுவாங்களே. சும்மா நிறுத்தியா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் தெரியாம இருக்கும், சும்மா அதே போட்டு நோண்டிட்டு இருக்க. என்னையா பெரிய கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ன்றீங்க? ஒரு தடவை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வெளியே வருது? டைவர்ஸ் அப்ளை பண்ணா வர்றதுக்கு 17 வருஷம் ஆகுது. லைஃபே ஸ்பாயில் ஆகுது. அதனால தான் நாங்கள் 2K கிட்ட எல்லாம் சேர்ந்து லிவிங் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போய் இருக்கிறோம். சரி, அப்ப லிவிங் என்னடா? லிவிங்னு வச்சுக்கேன், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கேன், நாங்கள் நேராக என்ன பண்ணுவோம், சிட்டியில் வந்து ஒரு வீடு எடுப்போம். வீடு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து சமைப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அப்புறம் ஆஃபீஸ் போவோம், அப்படியே வந்துகிட்டே இருப்போம். அதுதான்டா கல்யாணம். தாலியை மட்டும் கட்டினா கல்யாணம்டா. தாலியை கட்டாயினா வெளியே வர முடியாதுல்ல. ஓ, அவளுக்கு பிடிக்கலாம் அவ போயிடுவோம், எனக்கு பிடிக்கலாம் நாங்கள் போயிடுவோம். இதுதான் லிவிங். கட்டு சூப்பர்டா. நான் கூட என்னமா இருந்துச்சு, நல்லா டெவலப் ஆயிட்டீங்கடா. சிட்டி கூட வாங்க, இதே மாதிரி வாழுங்க. புரியுதா? லிவிங் லிவிங் லிவிங். ஏறா, அப்புறம் என்னோட குழந்தைக்கு வந்து வர சனிக்கிழமை காது குத்து வச்சிருக்கேன், மறக்காம எல்லாருமே வந்துருங்க. சரிங்களா? காது குத்து வைக்க குழந்தைனா என்ன? இல்லை எங்கள் கல்ச்சரில் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி